நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த இன்ஃபினிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் முருகருடைய துதியை பார்த்துட்டோம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது விநாயகருடைய துதி. விநாயகர் துதி அப்படின்னா என்னன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். விநாயகர் துதியுடைய ஃபஸ்ட்டு பாட்டான மலர்கொடு பணிய மலர்கொடு பணிய அப்படின்ற பாடலை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்யுள் வடிவில் அதை பார்த்துடலாம். கைத்தல நிறைக்கனி அப்பம் அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பெணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவ கற்பகம் எனவினை கடித்தெகும். கைத்தல நிறைக்கனி அப்பம் அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பெணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவ கற்பகம் எனவினை கடித்தெகும். முதல் பாடல். ரெண்டாவது பாட்டை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள்புய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவிழி மலர்கொடு பணிவேனோ. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள்புய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவிழி மலர்கொடு பணிவேனோ. அடுத்தது முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனோ முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. முத்தமிழ் அடிவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனோ முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அடுத்தது அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. மீண்டும் ஒரு முறை பாடல் ஒரு டைம் பார்த்துடலாம். விநாயகர் துதி மலர்கொடு பணிய கைத்தல நிறைக்கனி அப்பம் அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பெணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவ கற்பகம் எனவினை கடித்தெகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள்புய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவிழி மலர்கொடு பணிவேனோ. முத்தமிழ் அடைவினை முற்படும் கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வேனோ முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணப்பொருள் பெருமாளே. இப்போ வந்து நம்ம செய்யுள் வடிவில் பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு அடிக்கான அர்த்தத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கைத்தல நிறைக்கனி அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கைத்தல நிறைக்கனி அப்பம் அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பெணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் எனவினை கடித்தெகும் அப்படின்ற வரிக்கான நம்ம அர்த்தத்தை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு லைனுக்கு சொல்லியிருக்காங்க கைத்தல நிறைக்கனி அப்பம் அவல் பொறி அப்படின்றதுக்கு கையிடம் நிறைய பழம் அப்பம் அவல் பொறி இவைகளை வாரி உண்ணும் யானை முக கடவுளின் அடியை விரும்பி வணங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 லைனுக்கான அர்த்தம். அடுத்தது வந்து கற்கும் அடியவருடைய புத்தியில் உரைப்பவனே கற்பகமே என கூறினால் வினைகள் விரைவில் ஓடி போகும் அதலால் அப்படின்னு இருக்காங்க. அதாவது என்னென்னா கைத்தல நிறைக்கனி அப்பம் அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பெணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் எனவினை கடித்தெகும் அப்படின்ற
வரிகளுக்கான அர்த்தத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கை நிறைய பழத்தையும் அப்பம் அவல் பூரி அப்படின்ற எல்லா பொருட்களையும் வாரி கையில் வச்சுக்கிட்டு ஒரு யானை முகவுடைய உங்களை பார்த்து நாங்கள் வணங்குறோம், எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கடித்திகும் அப்படின்ற வரிகளுக்கு நாங்கள் கற்கும் அடியவர்களுடைய புத்தியில் உரைப்பவனே, அதாவது நீங்கள் சொல்லி கொடுக்கறது நாங்கள் கேட்டு உங்கள் வழியில் நடக்கக்கூடிய எங்களை நல்ல வழியில் உங்கள் பாதையில் எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்க்கலாம். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள்புய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவிழி மலர்கொடு பணிவேனோ. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள்புய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவிழி மலர்கொடு பணிவேனோ அப்படின்ற செயலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இதோடைய எளிமையான விளக்கம் என்னன்னா, அரசனான சிவபெருமானுடைய மகனும் உயர்ந்த குணங்கள் கொண்ட பார்வதியின் மகனுமான விநாயக பெருமானை வணங்குறோம் அப்படின்றது இதோடைய பொருள். இதுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஊமத்தம்பூ நிலவு இவைகளை அணிந்துள்ள அரணார் மகனும் மற்போர்க்கு தகத்திரண்ட புயத்தை உடைய மத யானையும், அதாவது ஊமத்தம்பூ நிலவு போன்றவர்களை அணிஞ்சிருக்கிற அரசனுடைய மகனான விநாயக பெருமானும் இந்த போருக்கு போகக்கூடிய திரண்டா தோள்களை கொண்ட நம்ம மத யானையை அடக்கக்கூடிய அளவுக்கு அந்த புஜத்தை கொண்ட, அது தோல் ஷோல்டர் இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்படியேப்பட்டவர்களான உங்களை வணங்குறோம் அப்படின்னு இருக்காங்க. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்போர் திரள்புய மத யானை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னன்னா, மத்தளம் போன்ற வயிற்றை உடையவனும் உத்தமி பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை வாசனை அவிழ்ந்து வீசும் மலர்கொண்டு நான் பணிவேன். அதாவது என்னன்னா, மத்தளம் போன்ற அந்த பெரிய வயிறு இருக்கிற அந்த அழகான விநாயக பெருமானும் உத்தமி பார்வதியினுடைய மகனுமான கணபதி ரொம்ப அதிகமான வாசனைகள் கொண்ட மலர்களை கொண்டு வீசிக்கொண்டு இருக்கிற அவருடைய தேகத்தை பார்த்து நாங்கள் பணிஞ்சு வணங்குறோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்போர் பொருள் திரள்புய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவிழி மலர்கொடு பணிவேனோ அப்படின்ற செய்யுளுக்கான அர்த்தத்தை இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது, முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனோ முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அதாவது மறுபடியும் ஒரு டைம் பார்த்துடலாம். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனும் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. இதோடைய அர்த்தத்தை இப்போ பார்க்கலாம். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனும் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. இது சாதாரணமாக எப்படி சொல்லணும்னா, சிம்பிளாக முத்தமிழ் இயல் இசை நாடகம் அந்த மூன்றையும் பற்றி நல்லா அறிந்த நம்ம விநாயக பெருமானை வணங்குறோம். முற்பட எழுதிய முதல்வோனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எழுதி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வேனோ முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்றதுக்கான நம்ம ஒரு சிம்பிளாக மீனிங் பார்க்க போனால், முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிற 3 விதமான பற்றி அறிந்த ஒரே தெளிவானவர் இவர் தான். அதுக்கப்புறம்
முற்பட எழுதிய முதல்வனும். முதல்ல எழுதி படித்து நமக்கு கொடுத்த முதல் கடவுள் வந்து நம்ம விநாயகப் பெருமான் அப்படின்னு இருக்காங்க. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம், அதாவது முப்புறத்தையும் எரித்து செய்த அந்த ரதத்தை உடைய அந்த சிவபெருமானையும் அப்படிப்பட்ட அந்த ரதத்தை உடைய அந்த சிவபெருமானுக்கு ஒரு அச்சது பொடி செய்த அதிதீரா, அப்படிப்பட்ட அந்த தேரையே உடைச்சு அந்த தேர் மூலயமா வந்து தன் தந்தைக்கே ஒரு பாடம் கற்பித்தார் வந்து சிவபெருமான் அப்படின்றத வந்து இந்த பாடல் வரிகளில் வந்து நம்மளுக்கு தெரியும். இதை வந்து இன்னும் மீனிங்கில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்க்க போகிறோம். முத்தமிழை எல்லாம். முத்தமிழ் எல்லாம்னா இயல் இசை நாடகம் அனைத்தையும் அறிந்தவர் அவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மலைகளில் முற்பட்டதான மேருமலையில் முதலில் பொருந்து எழுதின முதல்வனை. மேருமலையிலிருந்து முதல்ல உட்காந்து நமக்கு தேவையான அனைத்தையும் தமிழை வந்து அத்தனை அழகாக எழுதி படித்து நமக்கு காமிச்ச முதல் தலைவர் இவர் தான். விநாயகப் பெருமானை உங்களை வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 3 புறங்களையும் எரித்த அந்த சிவன் எழுந்தருளிய ரதத்தின் அச்சை பொடி செய்த மிக்க தீரனே. அதாவது நம்ம பார்த்த மாதிரி இந்த புராண கதைகளை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், 3 புறங்களையும் கொண்ட அந்த அழகான மிகப்பெரிய தேரில் ஏறி வர அந்த சிவபெருமானுடைய தேரையை வந்து ரதத்தையும் அச்சு வந்து உடைச்சி பொடி செய்து அவருக்கு ஒரு பாடத்தை வந்து சிவனுக்கே வந்து விநாயகர் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதை தான் சொல்லி இவரை வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதன் பிறகு நம்ம இப்போ பார்க்க போகிற பாடல் வந்து அத்துயரது கோடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. மீண்டும் ஒரு முறை. அத்துயரது கோடு சுப்பிரமணியம் அத்துண மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. இதுக்கான அர்த்தத்தை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இறுதியாக பார்த்த இந்த அடிகளுக்கான சிறிது எளிமையான விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத்துயரது கொண்டு சுப்பிரமணிப்படும், அதாவது இத்தனை துயரங்கள் ஏற்பட்டிருந்த சமயத்திலையும் அவங்களோட தொடர்பு கொண்ட சுப்பிரமணியன் இவருடைய தம்பியான முருகப்பெருமானுக்கு வந்து அழகான ரொம்ப அருமையான ரொம்ப வந்து நல்ல குணமதிக்க கொண்ட அந்த விஷ்ணு பெருமானுடைய மகளான வள்ளியை வந்து திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவருக்கு திருமணத்தையும் செய்து வைத்தவர் வந்து இந்த விநாயகப் பெருமான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு கதையை சொல்லப்போனால், திருத்தணியில் வந்து விநாயகர் வந்து ஒரு யானை உருவம் எடுத்து அங்கே வந்து ஒரு திருவிளையாடல் நடத்தி அது மூலயமா வள்ளியை வந்து சுப்பிரமணியனுக்கு திருமணம் செய்து வச்சுருப்பாங்க. அந்த பெருமைகளை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளில் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய அர்த்தத்தை பின்னாடி பார்க்கலாம். வள்ளியம்மையார் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வரிகள் தான் பார்க்குவோம். வள்ளியம்மையார் பார்க்கொண்ட காதலாகிய அத்துயர்த்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த புனத்திடை யானையாகி தோன்றி அந்த குரமகலாம் வள்ளியுடன் அந்த சிறிய முருக வேலை அப்பொழுதே மனம் புரிவித்த பெருமாளே. அதுதான் அந்த கதையுடைய சுருக்கத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு முழுசாக இந்த பாடலுடைய அர்த்தத்தை வந்து பார்த்துட்டோம். இப்போ ஒரு முறை பாடலையும் பார்த்தலாம். விநாயகர் துதி. மலர்கொடு பணிய கைத்தல நிறைக்கணி அப்பம் அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பெணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கடித்தகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவிழி மலர்கொடு பணிவேனோ. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வனோ முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொண்டு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை
இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விநாயகர் துதியை பார்த்தோம். இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஒவ்வொரு திருப்புகழாக படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வந்து வணங்கி துதித்து பாடி மகிழ்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்புகழா படிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த பொருளுடைய இந்த விநாயகர் துதியுடைய அர்த்தம் பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா இந்த லேர்னிங் வள்ளியம்மையார் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வரிகள் தான் பார்க்குவோம். வள்ளியம்மையார் பார்க்கொண்ட காதலாகிய அத்துயர்த்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த புனத்திடை யானையாகி தோன்றி அந்த குரமகளாம் வள்ளியுடன் அந்த சிறிய முருக வேலை அப்பொழுதே மனம் புரிவித்த பெருமாளே. அதுதான் அந்த கதையுடைய சுருக்கத்தவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு முழுசாக இந்த பாடலுடைய அர்த்தத்தை வந்து பார்த்துட்டோம். இப்போ ஒரு முறை பாடலையும் பார்த்தலாம். விநாயகர் துதி. மலர்கொடு பணிய கைத்தல நிறைக்கனை அப்பம் அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பெணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கரித்தகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவிழி மலர்கொடு பணிவேனோ முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வனோ முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொண்டு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விநாயகர் துதியை பார்த்தோம். இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஒவ்வொரு திருப்புகழாக படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வந்து வணங்கி துதித்து பாடி மகிழ்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்புகழா படிக்க போகிறோம். இந்த விநாயகர் துதி பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த இன்ஃபினிட்டி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம வந்து முக்தை தரு பக்தி திருநகை அப்படின்ற முதல் பாடலான திருப்புகழை வந்து நம்ம படிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.